எல்லாம் நின் செயலப்பா. ஆமா சிவசிவா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே. ஆமா நமச்சிவாயா. எங்க விருப்பத்துக்கு எதுவுமே இல்லப்பா, எல்லாத்துக்கும் நீயே வழிகாட்டி. ஆமாப்பா எல்லாத்துக்கும் நீதான் வழிகாட்டி. எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க? மாட்டிக்கிட்ட விட மாட்டேன். எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க சுஜி? அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா சிக்கிடுச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன். சுஜி தான் சொல்லி கொடுத்துச்சு. அதெல்லாம் முடியாது. கையெடு கையெடு. அப்பா நல்லா இருக்குமா கட்டு. இருக்குமா கட்டிட்டேன். அவளுக்கு உலகமே தெரியாது. நீ ஓடி போய் ஒளிஞ்சிக்க. ஓடு ஓடு ஓடு. எந்திரி. அப்படியே நில்லு. ரெடி ஜூட். சுஜி ஒளிஞ்சிக்க. வந்துடாத வந்துடாத. ஒளிஞ்சிக்க. எங்க எங்க இருக்கீங்க? சுஜி 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 எங்க? சுஜி ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. பொதுவா புருஷன் சத்தியமா புத்தனுங்க. சமயம் கிடைச்சா சங்கதியில் மன்னனுங்க. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. ஏண்டி மாலதி, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு மச்சான் கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிக்கா, ஹோம்வொர்க் பண்ண லேட் ஆயிடுச்சு. மச்சான் என்ன டிராப் பண்றீங்களா? எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஒரு விவகாரம் வரும்னு. தினந்தோறும் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடதான் எனக்கு ஒரு வேலையா? இல்ல இல்ல, இன்னைக்கு நடந்தே போ. ஏங்க நீங்க வேற தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கூட்டிட்டு போங்களேன். சரி சரி வந்து தொலை. என்ன மச்சான் என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. குழி குழி. என்ன மச்சான் இப்போ குழியா? இப்ப மேடு மேடு. அத்தாள தேடி வரும் தங்கச்சிங்க ஜாக்கிரத. மச்சானின் காத்தடிச்சா மச்சினிக்கு தோஷமுங்க. அத்தாள தேடி வரும் தங்கச்சிங்க ஜாக்கிரத. மச்சானின் காத்தடிச்சா மச்சினிக்கு தோஷமுங்க. பள்ளிக்கு போகிற புள்ளைக்கு பாதையில் பாடத்தை மாத்தி வைப்பான். இவன் ஒத்திக பார்த்துட்டு வெத்தல மாத்திக்க வேறொரு ஆள் பிடிப்பான். ஆமா பள்ளிக்கு போகிற புள்ளைக்கு பாதையில் பாடத்தை மாத்தி வைப்பான். இவன் ஒத்திக பார்த்துட்டு வெத்தல மாத்திக்க வேறொரு ஆள் பிடிப்பான். படிதாண்டா ரகுராம இந்த ஊருக்குள் யாருண்டு தேடுங்கம்மா. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. கர்ப்பமான நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறியே. நான் பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன். என்ன கூப்பிட்டா இந்த உதவியெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? அதுக்கு இல்ல சீதா, அவர் சம்பந்தப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் சரி அதை நான் செஞ்சாதான் அவருக்கு பிடிக்கும். ஹலோ சுபா, காஃபி கொஞ்சம் இரு, அவருக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். சுபா, இப்பதானே சொன்னேன் கர்ப்பஸ்திரீ எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு. மறுபடியும் மாடிப்படி என்னமா அர்த்தம்? அது இல்ல. என்ன அதுல இதுல என்ன கொண்டா காஃபியே? உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கணும். பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது கீழே வந்து காஃபி குடிச்சிட்டு போனா என்னவா? ஏங்க நான் வேற சுபா வேறையா? அவ கர்ப்பமா இருக்கும்போதே என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேன் நான் சொல்லிடுவேன். நான் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்காக எதை வேணாலும் தாராளமா செய்வேன். ஓகே? பக்கத்து வீடெல்லாம் பத்திரிகள் ஜாதி அல்ல. முந்தான 100 வகை மோகத்துக்கு ஏதுகர. பக்கத்து வீடெல்லாம் பத்தினிகள் ஜாதி அல்ல. முந்தான 100 வகை மோகத்துக்கு ஏதுகர. ஆக சீமந்த நேரத்தில் இன்னொரு சீதைய ஸ்வீகாரம் ஏத்துக்குமா. இவன் நாள்தோறும் ஊருக்குள் யார் யாரோ பேருக்கு 4-5 பெற்றுக்குமா. ஆவா சீமந்த நேரத்தில் இன்னொரு சீதைய ஸ்வீகாரம் ஏத்துக்குமா. இவன் நாள்தோறும் ஊருக்குள் யார் யாரோ பேருக்கு 4-5 பெற்றுக்குமா. அடி பாம்மா இவன் தாம்மா எந்த பூக்கால பூவிலும் தேனெடுப்பா. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. பொதுவா புருஷன் சத்தியமா புத்தனுங்க. சமயம் கிடைச்சா சங்கதியில் மன்னனுங்க.
வாங்க வணக்கம். ஐயர் உங்களை கூப்பிடுறாரு. இந்த வந்துடுறேன். மாப்பிள்ளை நம்ம மாப்பிள்ளையாக்கு மந்திரத்தை நல்லா சொல்லணும். எங்கானும் இங்க வாரும். ஏனுங்க கல்யாணம் ரெண்டா இருக்கலாம், ஆனா மந்திரம் ஒரே வாட்டி தான் சொல்ல முடியும். ஒரு மாப்பிளை வந்தாச்சு, இன்னொரு மாப்பிளை எங்க போய் அழைச்சிட்டு வரோம். போங்க. என்னங்க நம்ம மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. நம்ம மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. அவங்க மாப்பிள்ளை இன்னும் வர காணும்னு ஐயர் கூட்டிட்டு வர சொல்றாரு. முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு. வாங்க. மாப்பிள்ளை சீக்கிரம் வர சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. ஏய் போய் பையனை சீக்கிரம் வர சொல்லி. நான் போய் கூட்டியாரா வரவங்கள பாத்துக்கோங்க. கோவாலே, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கறியாக்கு? ஐயர் கூப்பிடுறாரு. கோவாலே, ஏ கோவாலே, கோவாலே, டாப்பா. என்ற பையன் உள்ளதான இருக்கறா. மாப்பிள்ளைங்களா உள்ளதாங்க இருக்காரு. சத்தத்தில காணுமே. சார். கோவாலே. சார். கோவாலே. சார். கோவாலே. சார். கோவாலே. சார். யாருங்க? கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. யார் ரீவா? முகூர்த்த வேலை நெருங்கிட்டு நீ வேற மேல வா கீழே வாண்ணே. பையனை வச்சிட்டு வாசிக்கிறான். ஆனா புரியாம பேசாதீங்க. பையன் உள்ள இருக்கறான். கதவை தட்டினா ஒரு சத்தத்தையும் காணோம். உள்ள என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. நேரம் வேற ஆகுது. வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணும் தெரியலையே. கோவாலே. இவ்வளவு நேரம் என்ன புள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான்? கோபாலே, கோபாலே, ஏய் கோபாலே, கோபாலே, ஏய் நேரம் ஆகுதுடா. கோபாலே. அண்ணன் உள்ளதா இருந்தாரு. கதவு தட்டினா ஒரு சத்தத்தையும் காணோம். விட மாட்டேன், கை விட மாட்டேங்குது. உள்ள இருக்கானே என்னன்னு தெரியலையே. நம்மள நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. ஏப்பா தம்பி, இந்த ரூமுக்கு ஒரே வாசல் தான் இருக்கா? ஒரே ஒரு கதவு திறந்தே. அண்ணே, கதவு திறந்தே. அண்ணே. அண்ணே, கோவாலே. ஐயோ, கல்யாண நேரத்துல எங்கடா போயிட்ட? ஐயோ, கோவாலே. என்ற அண்ணே, கோவாலே. ஐயோ, எங்கடா போயிட்ட? நீங்க ஒண்ணும் மனசு விட்டுறாதீங்க சம்பந்தி. பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்து 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம்னு 2 பேருமே ஆசைப்பட்டோம். அது கொடுப்பனை இல்லாம போச்சு. இங்க பாருங்க, என் பொண்ணு ரெடியா இருக்கிறா, உங்க பையனும் ரெடியா இருக்கிறான். முகூர்த்த நேரம் தப்புறதுக்குள்ள இந்த கல்யாணத்தையாவது நடத்தி போடலாம். அதெல்லாம் முடியாது சார். என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உங்க மகன் எந்திரிச்சு போயிட்டாரு. அவர் தங்கச்சி கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டணுமா? குமார், நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க போய் உங்க பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்க. கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, கடைசி நேரத்துல என்னென்னமோ நடக்குது. இது பாருங்க, எப்படியாவது தேடி புடிச்சன்ற குழந்தைய கொண்டு வந்துருங்க. ஆமா, பச்சை குழந்தை திருவிழா கூடத்துல காணா போச்சு, தேடி பிடிச்சு கொண்டு வர. யாருடி வா? ஓகே பைய முகூர்த்த நேரத்துல இருந்துச்சு ஓடி போயிருக்கான். அவன் யாரை இழுத்துக்கிட்டு எங்க போன நேரம்னு யாரு கண்டா? ஏங்க, இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியுமில்ல? தெரியும். நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குனாங்க மலையில இருந்தா வர்றேன். ஐ எம் a BCom graduate. இல்ல, இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். திஸ் இஸ் மை யூசுவல் ட்ரெஸ். உன் வேலையை பாரு. யோ, ஏன் அழுகுற? இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க? சார், இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு BSc PT படிச்சாரு. வாத்தியார் வேலை கிடைக்கல. ஆனா பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு BCom படிச்சாரு. பேங்க்லயும் வேலை கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். பாருங்க, கல்யாண கோரத்துல வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா? ஏண்டா மதன், என்னடா அது கண்ட பொம்பளை போட்டோ வெட்டிட்டு இருக்க? ஆசையா இருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அட அது எதுக்குப்பா? 500 ரூபாய் சொல்ல சொல்லு, நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன். நீயே வா. சி, நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் நினைச்சியா? எந்த பொண்ணா இருந்தாலும் லவ் லெட்டர் எழுதுறது இல்ல பின்னால போய் 500 600 ரேட் விசாரிக்கிறதுக்கு. ஐ எம் நாட் சச் a கேரக்டர். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் an art. அப்படிங்களா? பின்ன சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படி கேளுங்க. கேளுங்கப்பா. அதாவது பொண்ணுகள்ல 4 விதமான ஜாதி உண்டு.
அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கடின்னு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும். சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும். பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த 4 ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன். ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். பெரிய லட்சியம்பா. அதாவது திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு. இந்த 4மே தனித்தனியா ருசியத்தா இருக்கு, அது வேற. ஆனா இந்த 4ஐயும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கனி இந்த 4 ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகரை நான் தேட போறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு. இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்து தான் வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற? பொண்ணை நான் பார்க்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கன்னி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி நிதானமா பாருங்கடா. டன் 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 டன். சார், கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்ன மேன், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? சார், சல்யூட்டரி மேன். குட். சிட் டவுன். தேங்க்யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்க, அதுல இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்து படி. சார், ஐ எம் a BCom graduate சார். பரவாயில்ல, போர்ட படி. சார், ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்ட படி மேன். எந்த லைன் படிக்கணும்? 2வது லைன்ல 3வது எழுத்து. க. சார். என்னது? மா. போ. சார், இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? மேன், முதல்ல இந்த வெளிய அனுப்பு. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கம் ஆன் மேன். சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன். சார், ப்ளீஸ் கெட் அவுட் மேன். என்னடா இது? மூட்டை நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கேடா. போடுங்க, போடுங்க. இத பாரு கண்ணே, கரெக்டா 12:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலதான் நல்ல நேரமே ஆரம்பமாது. அதுக்குள்ள பையங்கையே அவசரப்பட்டு போறான். நீதான் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்து அனுசரிச்சுக்கணும். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதானே புடி. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டியதில்லை. இந்தா கண்ணே, பா. இத பாரு கண்ணு, அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கெல்லாம் என்ற வேற என் மடியில வந்து ஒண்ணு கிடைக்கணுமாக்கு. இது என்ற வையங்கிட்டையும் சொல்லு.
கண்ணாடியில உன் உருவத்தை பார். முக்காவாசிக்கு நீ தானே தெரியுற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு. உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொருத்தம் இருக்கா? என் முகத்தை பார், மன்மத மாதிரி இல்ல. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத. என் பர்சனாலிட்டிக்கு அதான் பிளஸ் பாயிண்ட். மத்தபடி அப்பளுக்கு இல்லாத முகண்டி. ஆனா உன்னை பாத்தியா, உன் கழுத்து, கை, இடுப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பயிர் அழிஞ்சிருச்சு, இல்ல அழிக்கப்பட்டு விட்டது. இதுல சொன்னா நம்ப மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரு கல்யாணம் நடந்தா பொம்பளைக்கு மட்டும்தாண்டி அது முதல் ராத்திரியா இருக்கும். ஆனா 100% ஆம்பளைகளுக்கு நிச்சயமா அது முதல் ராத்திரியா இருக்காது. இவ்வளவு பெரிய தலைமையில சத்தியமா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு தாண்டி முதல் ராத்திரி. ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பே டூர் போயிருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே வாடா ரெட் லைட் ஏரியாக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்ன தெரியுமா? டே கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டி எப்படி நம்ம கிட்ட கற்போட வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் பொண்டாட்டி கிட்ட கற்போட போகணும்னு சொல்லி தத்துவம் பேசுறேன். அப்படி எல்லாம் தேக்கி வச்சிருந்து இன்னைக்கு இதுல ஆட்டின் வேற. ஏண்டி உன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈவு இருக்கா? பைத்தியக்கார மாதிரி நான் லோன்னு புலம்பிட்டு இருக்கிறேன். சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை பேசினியா நீ? இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா முதல் ராத்திரில புருஷங்கார இந்த மாதிரி கத்துனான்னா இந்நேரம் கூ கூன்னு கூவி அழமாட்டா. பேசுறி உண்மையா நீ திக்குவாயா? நீ பேச மாட்டே. நான் இன்னைக்கு பூரா புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். மாமா அடடா சொல்லு. 18 வருஷம் என்ன பெத்து வளர்த்தன அப்பா அம்மா எப்படா இந்த மூதேவி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு திட்டினா நான் இல்ல எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது மாமா. ஆனா அந்த மாதிரி ஒரு கண்ட எனக்கு வராம என்ன காப்பாத்தி பொண்டாட்டிங்கிற கௌரவத்தை கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன திட்டினாலும் நான் தாங்கிக்குவேன் மாமா. உன்னை கண்டத்துல இருந்து காப்பாத்தி என்னடி பண்றது? நான் இப்ப பெரிய மீள முடியாத கண்டத்துல சிக்கிட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ண தெரியுமா? ஏ மாமா, நீங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா கால்ல மாட்டுற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரிய கூடவா நான் இருக்க மாட்டேன். என்னது துண்டு செருப்புன்ட்டு? எனக்கு ரெண்டும் தாண்டி வேணும். பொண்டாட்டின்னா அழகாவும் இருக்கணும், உபயோகமாவும் இருக்கணும். அழகுன்னா நான் என்ன பெரிய ஸ்ரீதேவி இல்ல ஜெயபிரதா வேணும்னா கேட்டேன். ஏதோ ஒரு ஊர்வசி இல்ல ஒரு இளவரசி இல்ல அட்லீஸ்ட் ஒரு சுலோச்சனா. போயும் ஒரு பிந்து கோஷம் எனக்கு மாட்டினா நான் என்னடி பண்ண முடியும்? ஏ மாமா, பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அதுக்கு நீ உசிலமணியை கட்டி இருக்கணும், இல்லனா பக்கோடா காதரை கட்டி இருக்கணும். நான் தான் கிடைச்சனா? அது என் அதிர்ஷ்டம் நினைச்சேன். அதிர்ஷ்டமா? அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். அர்த்த ராத்திரி ஆயிருச்சு, என் முதல் ராத்திரி இன்னும் பேச்சிலேயே போயிட்டு இருக்கேன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறேன். கிண்டலா போடி. பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானா மனசு மாறி கூப்பிடுற வரைக்கும் இந்த கட்டில் பக்கமே வரக்கூடாது. நீ அங்கதான், நான் இங்கதான். தனியா ஒருத்தனாலும் பரவாயில்ல. ஏண்டி மணி 12:30 ஆக போது இன்னும் உள்ள லைட்டை போட்டுக்கிட்டு என்னத்த பேசிக்கிட்டு இருக்காங்க? உள்ளார லைட் எரியறதெல்லாம் சரி, ஆனா பேசிக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறது நானும் நீங்களும் எனத்த கண்டோம். பேசாம பாடுங்க. ஏண்டி தூங்கிட்டியா? இல்ல மாமா. ஏ காலை முக்கணுமா? ரொம்ப அஸ்தி ஆயிட்டம் பாரு. பேசாம படுறி. எழுந்துடுறி. மணி 6 ஆச்சு. மருமக அண்ணே வரைக்கும் தூங்குறான்னா அர்த்தம் இருக்கு. உனக்கு என்னடி? ராத்திரி எங்க போச்சாம இந்த அறிவு? பாக்கி பவாலே பவாலே கண்ணே பவாலே. மாமா, ராத்திரி பூரா நீங்க தூங்கவே இல்லையா? ஏய் நில்றி. என்ன மாமா இது? நான் எதை செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓபன் தி டோர், then only you know. கண்ணே, தலை கலைஞ்சிருக்குது, பொட்டு அழிஞ்சிருக்குது, சாத்தி. என்னங்க மருமக தலை கலைஞ்சிருக்குது, பொட்டு அழிஞ்சிருக்குது, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குதுங்க. இப்ப புரியுதா? This is BCom.
உள்ள என்ன காலங்காத்தால கூட கடையில பழமா இருக்குது? மாம்பழ சீசன் பாருங்க. மாப்பிளைக்கு பிடிக்குமோ என்னமோன்னு சேலத்துல இருந்து வரவழைச்சேன். சரி வாசல்ல நீ பேசாட்டி என்ன உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை வரேங்க. மாப்பிள்ளை கிட்ட ஒரு சின்ன ஜோலியா வந்தேன். கூப்பிடுன்னு இருங்க.